நம் முதல் ஜெபிப்போம். முதலாவது நம்ம ஜெபிப்போம், வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நாளில் கூட சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாய் இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அப்பா, ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரை ஆற்றி தேற்றுகிற வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வந்தவர்களை ஆசிர்வதிங்க. உடைய வார்த்தை எனக்கு கிடைத்த பொழுது அதை உட்கொண்டேன் என்று சொன்னது போல இந்த வேளையிலும் அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா பலனடையத்தக்கதான வார்த்தை, பலனடையத்தக்கதான உணவை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, ரெபேக்கா என்கிற ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெபேக்கா ஈசாக்கினுடைய மனைவியாய் இருக்கிறாள். அப்போ ரெபேக்காவின் பெயர் அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது, கட்டுதல், இணைப்பு, பிணைப்பு. ரெபேக்காலுக்கு பெயர் அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கட்டுதல், இணைப்பு, பிணைப்பு. இந்த ரெபேக்காலுடைய 2 பிள்ளைகள் அந்த மகளுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, யார் அந்த 2 பிள்ளைகள்? ஏசா, யாக்கோப்பு. அந்த 2 பிள்ளைகள் கர்ப்பத்தில் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு இப்படியானால் எப்படியோ என்று என்ன பண்ணாலாம், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ கன்சீவாக இருக்கிற சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளையை குறித்து வயிற்றில் இருக்கும் போதே விசாரித்தவங்க உண்டு. இந்த பிள்ளை எப்படி இருக்கும்பா, இந்த பிள்ளை எப்படி வளரும், எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும் அப்படின்றத நாம் என்ன பண்ணணும்? நாமனா யார்? கல்யாணம் ஆன சகோதரிகள், இல்லை குழந்தைய பெற்றவங்க, நீங்கள் அதை விட்டுருந்தீங்கன்னா கூட இனிமேட்டு அதை பிடிச்சிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தையை குறித்து என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். இந்த இடத்துல வயிற்றில் இருக்கிற குழந்தையை குறித்து ஆண்டவர்கிட்ட இந்த ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க? விசாரிக்கிறவளாய் இருந்தாள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறா, இப்படியானால் எப்படியோ அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்படி போனாலாம். அடுத்த வசனம், ம் 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 ஆ ஆ ஆ மூத்தவன் இளையவனை சேவிப்பான், 2 ஜாதி உன்னுடைய கர்ப்பத்தில் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸியாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவருடைய திட்டத்தை முன் அறிவித்துட்டாரு. கேட்கிறனால அவங்களுக்கு சொல்லப்பட்டது. கேட்கலனா எப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லுவார்? நம்ம பிள்ளைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்கலான்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். நாம் போய் விசாரிக்கணும். போய், ஆண்டவரே என் பிள்ளையை குறித்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, என் பிள்ளை எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் என் பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இப்போ கூட வளர்ந்த பிள்ளைகளை குறித்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பேரண்ட்ஸு, இது ஒரு பேரண்டிங் மாதிரி, பேரண்டிங் சப்ஜெக்ட் இது, எல்லாருக்குமே இது பொருந்தும். சரிங்களா? அப்படி போய் பிள்ளையை குறித்து என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த பிள்ளை எப்படி இருக்கும். இளையவன் என்ன பண்ணுவான்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். 2 ஜாதி உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டங்கள் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. இதில் யாக்கோப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறான்னா, அவன் வனசஞ்சாரியாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வெளியில் இருப்பான். எங்கே இருப்பான்? வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டான், வெளியில் இருப்பான், வனசஞ்சாரி. யாக்கோப்பை குறித்து சொல்லும் பொழுது, அவன் கூடாரவாசியும் குணசாலி. குணசாலி. கூடாரவாசின்னா வீட்டுக்குள்ளேயே டென்ட்டு போட்டு இருக்கிறது இல்லை. அவன் குடும்பத்துக்கு சொல்லுவாங்கள்ல, சில பெண்களை பார்க்கும் பொழுது குடும்ப பெண் அப்படின்னுவாங்க, குத்துவிளக்கு குடும்ப பெண்ணு அப்படின்னுவாங்க, தெரியுமா? சில சொல்லுவாங்க இது ஊர் சுற்றி அப்படின்லாம் பேசுவாங்க பாருங்கள் நடைமுறையாக. அந்த மாதிரி இவன் குணசாலி, கூடாரவாசி அப்படின்ற அளவுக்கு யாக்கோப்பு பேர் வாங்கினார். அப்போ யாக்கோப்புடைய பேர் என்னன்னு பார்க்கும் பொழுது, அவனுடைய பேர் என்னன்னு பார்க்கும் பொழுது, அவன் குதிகாலை பிடிப்பவன். அவன் யாரா? தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு அவன் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணா? முயற்சி பண்ணதுனால அவன் குதிகாலை பிடிப்பவன் அல்லது பின்தொடர்பவன். அடுத்தது பிணைப்பவன் அப்படின்னு சொல்லி பேர். ஏசாவுக்கு என்ன பேர்னு சொல்லும் பொழுது, அவனுக்கு பேர் என்னது? சிவந்த
மண். அவனுடைய பேர் என்னது? ஏதோம் என்று பேர் அவனுக்கு பேர். ஏசாவுக்கு என்ன பேர்? ஏதோம், சிவந்த மண் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர். ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலாக யாக்கோப்பினுடைய பேர் என்னன்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும், எத்தன் வஞ்சகன். யாக்கோப்பினுடைய பேர் என்னது? வஞ்சகன் எத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிற்பாடு அவன் ஆண்டவரோடு போராடி ஆண்டவரோடு மேற்கொண்டு அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த பேரை வாங்கிறதுக்குள்ளாக ஆண்டவர் என்னென்ன ப்ராசஸ் யாக்கோப்பின் இடத்துல நடத்தினார், எப்படியெல்லாம் யாக்கோப்பை போட்டு புடமிட்டார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே கேட்கிறவங்களை ஆசீர்வதிப்பாராக, அடியனை மறைத்து பேசுவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் என்பதற்குரிய பெயர் அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது போராடுகிறவர் அல்லது கடவுளுடன் மல்யுத்தம் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்ம போராட்டம் யாரோடு இருக்கணும்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதியோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் தான் நம்மளுடைய யுத்தம் இருக்கணுமே தவிர மாம்சத்தோடு இரத்தத்தோடு வேண்டாம் அப்படின்றார் ஆண்டவர். மாம்சத்தோடு, ஆனால் நம்ம செய்கிறது எல்லாமே மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் நமக்கு சண்டை, ஃபைட்டே. புரியுதுங்களா? பார்க்காத அவனையே நம்ம பார்க்கணும். அவன் தான் நம்மளை பார்த்துட்ருக்கான். பிசாசு தான் நம்மளை பார்த்துட்ருக்கான். நாம் பார்க்கல அவனை. அதனால் நமக்கு என்ன, நான் எனக்கும் அவனுக்கும் என்ன? அவன் என் ஃப்ரெண்டு. நிறைய பேர் எப்படி வச்சுருக்காங்க பிசாசை? அவனை ஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. ஆனால் சக மனிதர்கள், அன்புக்குரியவர்கள், நேசிக்கத்தக்கவர்கள், சக மனிதர்களை, உன் சகோதரனை நீ காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறலனா காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் சகோதரர்களை நம்ம எப்படி பார்ப்போம்னா பிசாசு மாதிரி பார்ப்போம். வராம்பார் சாத்தான், வராம்பார் பேய், வராம்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அப்போது பாருங்கள், இஸ்ரவேல் என்பதற்கான பெயர் அர்த்தம் போராடுகிறவர், கடவுளுடன் மல்யுத்தம் பண்ணுகிறவர். நம்மளோட மல்யுத்தம்லாம் மனுஷங்களோட போடுவோம். நல்லா நம்ம மல்யுத்தம்லாம் யாரோட போடுவோம்? மனுஷங்களோட மல்யுத்தம். செம்ம ஃபைட்டு. வீட்டில் அக்கா தங்கச்சிங்கன்னா ஃபைட்டு, பயங்கர ஃபைட்டு. நானும் என் தங்கச்சி கூட செம்ம ஃபைட்டு நடக்கும். ஆனால் என் தங்கச்சி தான் ஜெயிப்பா. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் நான் அதான் ஒவ்வொரு வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்களுக்கெலாம் நடக்கும்போது சொல்லுவேன், நான் சைலண்ட்டாக இருப்பேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். கேட்டால் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவேன், இப்படி நடந்தது தானே அப்படின்னு சொல்லி. அப்போ மல்யுத்தம் எங்கே நடக்குது? அக்கா தங்கச்சிங்களில் ஆரம்பித்து மனுஷங்களோட என்ன நடக்குது? சில பேர் கண்ணில் மல்யுத்தம் நடக்கும், சபையில் உட்காந்த இடத்துலே நடக்கும். சில நேரம் உட்காந்த இடத்துல நடக்கும். ஒருத்தங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கத்துலேயே உட்கார மாட்டாங்க. ஒன்று அவங்க இடத்த தக்க வச்சுப்பாங்க, இல்லைன்னா தள்ளி அந்த மூஞ்சை நான் பார்க்கக்கூடாது, நான் சர்ச்சைக்கே வரலைங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த மூஞ்சை பார்க்கக்கூடாதுன்னு நான் எங்கே வரல? தேவனுடைய கிருவியை இழந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் யாரை பார்க்கக்கூடாது? அவளை மட்டும் பார்த்துடக்கூடாது, அவனை மட்டும் பார்த்துடக்கூடாதுன்னு நம்மளுடைய மல்யுத்தத்தை யார் கூட நடத்திட்டு இருப்போம்? மனுஷங்களோட நடத்திட்டு இருப்போம். சாத்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் ரொம்ப ஹாப்பி. அவன் சொல்லுவான், நான் உன் கூட பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, என் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நீயே அழகாக எனக்கு பண்ணி கொடுத்து என்னை ரெஸ்ட்டாக உட்கார வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்? தடவி கொடுப்பான். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மற்றவர்களை நேசிக்கணும். பிறரிடத்துல நான் சொன்ன பாருங்கள், முதலாவது நம்முடைய அன்பு தேவனிடத்தில் இருக்கணும். அடுத்து அதற்கு இணையான இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்னா மாயமற்ற அன்பாக இருக்கணும். அந்த அன்பில் தூய்மை இருக்கணும். அந்த அன்பில், அதனால தான் சகோதர ஸ்நேகத்துலேயும் சரி, உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அன்பு லவ்வாக மாறிடக்கூடாது. அன்பு என்னவாக மாறிடக்கூடாது? ஃபஸ்ட்டு அன்பு நார்மலாக இருக்கும், பழக என்ன ஆகிடும்? அன்பு அப்படி மாறக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களோட அன்பில் என்ன இருக்கக்கூடாது? மாயமே இருக்கக்கூடாது. மாயமற்ற அன்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், ரெபேக்காள் என்னென்ன காரியங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு போதிச்சு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, முதலாவது கர்த்தரிடத்தில் அந்த பிள்ளைகளை குறித்து விசாரித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25-22 வாசிங்க. வாசிச்சா 23 வாசிச்சாச்சு இல்லைம்மா? 27:5-8 வாசிங்க.
10. ம் ம் இல்லை, நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லுவார். நான் உனக்கு போதிக்கிறபடி நீ கேள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வாசிங்கம்மா. ம் ம் எத்தனாவது வசனமா? 28. ஆ ம் வாசிங்க. ம் 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 நிறைவேற்ற இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க. இதற்காக அவங்க தன்னையே என்ன பண்ணுறாங்க, பணையம் வைக்கிறாங்க. எப்படி அவங்க பணையம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய பிள்ளைக்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறபடி என்ன பண்ணு, நீ கேளு, உன்னை நீ என்ன பண்ணு, ஏசாவா மாற்று, ஆள் மாறாட்டம் பண்ணு. இது பார்க்க வேதத்தின் பிரகாரமாக இது தவறு தான். வேதத்தின் பிரகாரமாக இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆள் மாறாட்டம் பண்ணு, ஏசாவை போல மாறு, நீ என்ன பண்ணு, நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னும் பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, நான் வந்து ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நான் சாபத்தை வாங்கிட்டேன்னா, அப்பா சாபம் விட்டார்னா என்னை கண்டுபிடிச்சி அந்த சாபத்தை நான் ஏன் மேலே போட்டுக்கிறேன். ஒன்றை சபிக்கிற அந்த சாபம் ஏன் மேலே வருவதாக அப்படின்னு சொல்லி சாபத்தையும் வாங்கி கொள்ள இந்த தாய் என்ன ஆயிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எதற்கும் நான் துணிச்சிருக்கேன், எல்லாம் ஏன் மேலே வரட்டும், நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லித்தராங்க. அந்த பிள்ளை தப்பாக அம்மா சொல்லி கொடுத்தாலும் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தப்புலேயும் ஒரு விஷயம் இருக்குது என்பதை உணர்ந்து அந்த பிள்ளை அந்த விஷயத்தை என்ன பண்ணுது. ஒரு அலையிலையை சொல்லுவோமே, அம்மா எப்பவுமே ஒரு இன்றைக்கு வந்து அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணுறது வந்து சில பிள்ளைகளுக்கு தவறாக இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கடைசியில் அவங்க சொன்னது நல்லது என்பதை பல வருஷங்கள் கழித்து புரிஞ்சு சொன்ன ஆட்களெல்லாம் உண்டு. அப்போவே சொன்னாங்க எங்கள் அப்பா, அப்போவே சொன்னாங்க எங்கள் அம்மா, இப்படிலாம் சொன்னாங்க, அவங்கள திட்டினேன், அவங்கள எதிர்த்து பேசினேன், இப்படிலாம் அவங்களுக்கு விரோதமாக பேசினேன், இன்றைக்கி புரியுதுன்னு. கண் கெட்ட பிறகு சூரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பிரயோஜனம் அப்படின்ற அளவுக்கு முன்னையே நான் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த தாய் வந்து பார்க்க ஒரு கரெக்டான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கல, தப்பாக என்ன பண்ணுறாங்க, சொல்கிற மாதிரி தெரியுது. அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை தம்பிக்கு என்ன பண்ணுறாங்க, இது பண்ணி கொடுக்குறாங்க. அம்மா இது கரெக்டாக வருமா, என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லி இவன் எதுவும் சொல்லாமல் சொல்கிறான். அம்மா அப்படியே ஆப்போசிட்டாக சாபத்தை நான் வாங்கிக்க போகிறேம்மா, அது ஏன் மேலே வரட்டும், நான் சொல்கிறத மட்டும் செய்ப்பா மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் அதே மாதிரி செய்கிறான். அப்பா வராரு, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துட்றாரு. என்ன ஆசீர்வாதம்னு பாருங்கள். 28
7 10 10 வாசிங்க. 10 13 வாசிங்க. 11 போடுங்க. பதிமூணு. யாரும் வாசிக்க மாட்டிங்களா? வாசிக்க கூடாதுன்னு இருக்கீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. அடுத்து வாசிங்கம்மா. தகப்பன் பிளெஸ்ஸிங் பண்ணுறாரு பாருங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. வாசிங்க. ம் 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 பாருங்க, மொத்த பிளெஸ்ஸிங்கையும் மொத்த ஆசீர்வாதத்தையும் அந்த பையனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? யாக்கோப்புக்கு ஏசா என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டாரு. என்ன சொன்னாருன்னா, அவனை முத்தம் செய்து அவனுடைய வஸ்திரத்தின் இவருக்கு டவுட் இருக்குது. என்னப்பா, உன்னுடைய வஸ்திரத்தை பார்த்தா உன்னுடைய கையெல்லாம் பார்த்தா இவன் மாதிரி இருக்குது, குரலோ யாக்கோப்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டாரு? பையன் கிளியர் பண்ணிட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமை, வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், தானியத்துக்குரிய ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதம். அடுத்தது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? உன்னை சேவிப்பாங்க, ஜாதிகள் உன்னை வணங்குவாங்க, உன்னுடைய சகோதரர் எல்லாருக்கும் நீ என்னவா இருப்ப? எஜமானா இருப்ப. அவ்வளோதான் ஆசீர்வாதம், எல்லாமே க்ளோஸ். மொத்த ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஈசாக்கு கொடுத்துட்டாரு. இவர் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு என்ன ஆயிடுச்சு? நிம்மதியாயிடுச்சு. ஏன் அப்படி இவங்க ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுத்தாங்க? ஏன் இவங்க ஆசீர்வாதத்தை 2வது பிள்ளைக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஏசாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய தாய்க்கு எப்படி இருந்தானா, மன நோவாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் ஏத்தியர்கள்லேயும் அந்த காலத்து பூர்வ காலத்தில் வாழ்ந்த அந்த கானானியர் இடத்துலையும் அவன் என்ன பண்ணான்னா, 3 இடத்துல போய் 3 பொண்ணுங்களை எடுத்தான். அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே, அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே போய் என்ன பண்ணா, 3 இடத்துல போயிட்டு அந்த ஏத்தியனுடைய அந்த ஸ்திரீகள் நிமித்தமாக என்னுடைய உயிர் எனக்கு எப்படி இருக்கிறது? வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க? ஈசாக்கு கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஏத்திய பெண்கள் நிமித்தமாக என்னுடைய உயிர் எனக்கு எப்படி இருக்குது? வெறுப்பாக இருக்குது. அந்தளவுக்கு மோசமான ஒரு விக்கிரக ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆட்கள் அவங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையாது அவங்க ஒரு புறஜாதியினிடத்தில் போயிட்டு பெண்ணிடத்தை வந்தால் யார்? ஏசா. அப்போது அப்பா ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அள்ளி கொட்டி முதல் பிள்ளைக்கு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல் பிள்ளை தான் ஆசீர்வாதத்துக்கு உரியது. அப்போ மொத்த ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைக்கு கொடுத்தா இந்த பிள்ளை எப்படி நடந்துட்டுருக்கு? போய் புறஜாதி இடத்துல போயிட்டு பெண்ணு, ஏத்தியர் கர்த்தருக்கு விரோதமானவங்க, ஏதோமியர் கர்த்தருக்கு விரோதமானவங்க, அப்போ இருந்த கானானியர் அவங்க இடத்துல போயிட்டு பெண்ணை எடுத்துட்டு இவன் மோசமாக வாழ்ந்துட்டு இருந்தான். இவனுக்கு போய் வானத்து பணி, பூமியின் ஆசீர்வாதம், எல்லா சத்துருக்களையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன், எல்லாரையும் நீ ஆண்டு கொள்ளுவேன்னா என்ன நடக்கும்? தேசத்தில் என்ன நடக்கும்? பட்டயம்தான், பஞ்சம்தான், வெட்டுக்குத்து தான், அடிதடி தான், கொலை இதுதான் நடக்கும். ஃபுல்லாக விக்கிரக ஆராதனைக்கு அந்த பெண்ணுங்க என்ன பண்ணிடும்? இவனை இழுத்துட்டு போயிடும். அப்படி போகக்கூடாது என்கிற ஒரே காரணத்தில் தான் ஆசீர்வாதம் யார்கிட்ட போய் சேரணும்னா, சரியான நபர்கள் இடத்துல, சரியான ஒரு இடத்துல போய் ஆசீர்வாதம் சேரணும் என்கிற நோக்கத்தோடு இந்த அம்மாவுடைய உயிரையும் என்ன பண்ணுறாங்க? எனக்கு சாபம் வந்தால் கூட பரவாயில்ல, அந்த சாபத்தை வாங்கிக்க நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் பிளெஸ்ஸிங் மட்டும் தவறி என்ன பண்ணிடக்கூடாது? வேறு இடத்துக்கு
போயிடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங், உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், அது வேறு யாருக்கும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அம்மிக்கி குலுக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே நிரப்பி வச்சிருக்கிறாரு. நாம் சரியில்லாதனால ஆண்டவர் அப்படியே அதை வச்சிருக்கிறாரு. நாம் தகுதியுடையவர்களாகும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் அறிந்திருக்கும் பொழுது, நமக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், வேறு யாருக்கும் தரமாட்டார், நமக்கு தான் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவான்களாய் நடக்காமல், ஆண்டவருக்கு புறம்பாக, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல், மனுஷனை பிரியப்படுத்தி, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன எதிர்க்கிறவர்களாய், இன்றைக்கி எல்லாமே ஆன்டி கிரைஸ்ட், அவனுக்கு தான் தோழர்களாக இருக்கிறாங்க. நீ சொன்னீன்னா அதுக்கு விரோதமாக தான் பண்ணுவேன், உனக்கு விரோதமாக தான் நிற்பேன், எதிர்த்து நிற்கிறவர்கள் ஆண்டவருக்கு விரோதமானவர்கள். சகிச்சுப்போம், ஓ சரி சரி அப்படின்ட்டு போய் பாருங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு தோழராக இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சிநேகிதர் என்று என்ன பண்ணுவார், உங்களை அழைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்த்து நிற்கிறது உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, அழகு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால் இவங்க சரியாக ஒரு சில மொழிபெயர்ப்பெல்லாம் தவறாக போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்ஷியல், ரெண்டு பிள்ளைகளையும் ஒழுங்காக ஒரே மாதிரி பார்க்கல, ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைய வேறு மாதிரி பார்த்து ஆசீர்வாதத்தை, அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தம்பிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறுதலாக இவங்களுடைய குறைகள், இவங்களுடைய தீமைகள், இவங்களுடைய பாவங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணது தப்பு கிடையாது. ரெபேக்காள் ஒரு சரியான ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஈசாக்கு என்ன பண்ணியிருக்கா, திருமணம் பண்ணியிருப்பான். நிச்சயமாக கணவர் என்ன பண்ணியிருப்பார், கணவர் இவளுக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் செய்து பிறந்த பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கணவர் வந்து ரெபேக்காலை நல்ல ஒரு போதிப்புக்குள்ளாக நடத்தியிருப்பார். ஏற்கனவே ரெபேக்காளுடைய குணம் எப்படி இருந்ததுன்னா, ரெபேக்காலை குறித்து எலியேசர் என்ன பண்ணார், ஆச்சரியப்பட்ட அந்த ரெபேக்காள் தான் இந்த ரெபேக்காள். இவளுடைய செய்கைகள், இவளுடைய கிரியைகளை குறித்து எலியேசரை என்ன பண்ணிட்டாரு, வாயை பொளந்துட்டார். என்ன பண்ணாங்க இந்த ரெபேக்காள், தண்ணி கேட்டார். ஏன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்டால், உனக்கு மட்டும் இல்லை, உன் 10 ஒட்டகத்துக்கும் நான் வார்ப்பேன். பாசிபிளான காரியம் இல்லை, இம்பாசிபிளான காரியத்தை பண்ணவங்க தான் இந்த ரெபேக்காள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சொல்லி சில பேரால் செய்ய முடியாது. நான் வார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ வார்த்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு ஊற்றுனா அது குடிச்சிட்டு போகும். ஒட்டகம் எவ்வளோ குடிக்கும், ஒரு ஒட்டகமும் 10 குடம் கொஞ்சமாக குடித்தா கூட. அந்த 10 ஒட்டகத்துக்கும் வார்த்தானா இவ எவ்வளோ பெரிய குணசாலியாக இருப்பா, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருப்பா, எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணாக இருப்பா. அழகுக்கு அழகு, அடக்கத்துக்கு அடக்கம், நற்குணத்துக்கு நற்குணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவளுடைய பேரில் இன்னொன்று வசீகரமான அழகாம். ரெபேக்காளுடைய பேரினுடைய அர்த்தம் வசீகரமான அழகு. இது எந்த அழகுன்னும் பொழுது அவளுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த அழகு, அந்த 10 ஒட்டகத்துக்கு வார்த்தா பாருங்க அந்த அழகு. ஆனால் அவளுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு சொல்லுங்களேன், கைக்கு கடகம், காதுக்கு கம்பல், சரப்பணி, அவ்வளோதான், வாரி கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது ஆண்டவரும் நம்மளை ஆபரணங்களால், எப்படி மணவாட்டி ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்வது போல, புரியுதுங்களா, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், நம்மளுடைய நற்கிரியைகளின் நிமித்தமாய் என்ன பண்ணுவார், நம்மளை அலங்கரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 பிள்ளைகளுக்கு கரெக்டாக ஆசீர்வாதம் எங்கே போய் சேரணுமோ அதை சேர்த்துட்டாங்க. அடுத்து பார்க்கும் பொழுது அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, யாக்கோப்புக்கு புத்தி சொல்லி அனுப்புகிறாங்க. நீ என்ன பண்ணாதப்பா, உன் அண்ணன் போல் ஏதோமியர், ஏத்தியர், கானானியர் இடத்துல பெண் கொள்ளாமல் நீ எங்கே போ, நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ என்ன பண்ண. அந்த வசனம் வாசிங்களேன்.
என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போ, நான் சொல்கிறேன். கோபத்துக்கு ஆளாயிட்டாரு. ஏசாவினுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாரு. ஆனால் அம்மா சொன்ன காரியத்தை நம்ம கீழ்ப்படிந்தே ஆகணும். பிளெஸ்ஸிங் வேறு இடத்துக்கு, தவறான இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இவர் என்னவாயிட்டார்? எத்தனை ஆயிட்டார். என்னவாயிட்டார்? இவர் எத்தனை ஆனதுக்கு யார் காரணம்? ஃபஸ்ட்டு சிரேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினார். அது எதனாலனா அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மையை இவர் அறிந்திருந்தார். அந்த மேன்மையை யார் அறியல? சிரேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவன் அதனுடைய மேன்மையை அறியல. இன்றைக்கி எத்தனை வாலிப பிள்ளைங்க தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, தனக்கு கொடுத்த அழைப்பு, எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு கிடைக்காத அந்த ரட்சிப்பு, எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு கிடைக்காத அந்த அழைப்பு, அந்த மேன்மை, அந்த மகிமையெல்லாம் இழந்து நானும் 10ல் 1 இத்தில் இதோட ஒன்றுன்ற மாதிரி, நானும் 100ல் 1 10ல் 1ன்ற மாதிரி எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமாக தான் நாமளும் மனுஷனை பிரியப்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இல்லைன்னா நம்மளை என்னவாக்கிடுவாங்க? பைத்தியமாக ஆக்கிடுவாங்க. நம்மளை சாமியாருன்னுவாங்க, நம்மளை நீ லாக்கிப்பட மாட்டேன்னுவாங்க. இப்படிலாம் உலகத்தோடு ஒட்டி என்ன பண்ணுறாங்க? வாழ்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்களே தவிர கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அவருக்கு பிரியமானதை என்ன, அது அவர் என்ன என்கிட்ட விரும்புகிறாரு, என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. வாலிபர்கள்கிட்ட ஆண்டவர் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார். வாலிபர்கள்கிட்ட அதிகமாக ஆண்டவர் கேட்பார், எதிர்பார்ப்பார். அப்போது நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்கிட்ட எதை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூட இன்றைக்கி தயாராக இல்லை. கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். தப்பி தவறி நீங்கள் கேட்டு பாருங்கள். தப்பி தவறி இல்லை, நீங்கள் ஜபிச்சிங்கனாலே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் கேட்க வச்சிருவார். இன்றைக்கி நிறைய பேருடைய உள்ளம் உடைக்கப்படாமல் இருக்குது, நிறைய பேருடைய மனசு திறக்கப்படாமல் இருக்குது, நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா கல்லாக இருக்குது, நிறைய பேருடைய மனசு எப்படி இருக்குது? மூடி இருக்குது. ஆவிக்குரிய மனக்கண் என்று ஒன்றே இருக்கா அப்படின்றதே யோசனையாக இருக்குது. நமக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒன்று இருக்குதா அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்குது. நமக்கு ஆவிக்குரிய ஒரு மனக்கண்ணை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது பத்திரமா இருக்குது. சில பேருக்கு தெரியல, புரியுதுங்களா? அந்த கண்ணை நீங்கள் திறங்க. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஹைஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை திறந்து என்ன பண்ணுங்க, பாருங்கள். நன்மை எதுன்னு தெரியும். போலியானதை விரும்ப மாட்டீங்க, பொய்யானதை நம்ப மாட்டீங்க, மாயை என்ன பண்ண மாட்டீங்க, பற்றி கொள்ள மாட்டீங்க, மாயையான காரியத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அழ மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. கர்த்தருக்கு சித்தமானது யாருடைய கரத்தில் வாய்க்கும்? அவருக்கு சித்தமானது அவர் கரத்தில் தான் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு சித்தம் இல்லாதது இந்த இடத்துல நின்று இங்கே நான் பிரசங்கிப்பேனான்ட்டு எனக்கு தெரியாது. நான் எதிர்பார்த்ததெல்லாம், அப்பா ஒரு ஆர்பாரில் ஏதோ ஒரு மேனேஜராக இருக்காருன்னு சொன்னீங்களே, அது அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்தது அலைன்ஸ் அப்படி இப்படின்னாங்க. எங்கள் அப்பா நான் இந்த மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. ஊழியக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிற்கணும், எந்த ஐடியாவும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளும் அதே தான். நல்ல ஒரு வேலை செய்கிற ஆட்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளை நல்லா வச்சுக்கணும், நம்மளை நல்லா லக்ஸுரியாக வச்சுக்கணும், இதுதான். கடைசியில் ஊழியக்காரன்னு வரும்பொழுது ஆண்டவர் என் வாயை லாக் போட்டார்.
ஒரு மாதம் பயங்கரமாக பேசுகிற ஆள், தொணன்னு பேசுகிற ஆள், ஃப்ரெண்டுங்கிட்ட பேச்சில் என்ன ஆச்சு பேசவே மாட்டேற, என்ன ஆச்சுன்னா எனக்கே தெரில, பேசலை, பேச்சு வரல, எந்த ஒரு முடிவுக்கும் வரல, ஒரே கன்க்ளூஷனாக முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயதார்த்தத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் என் வாயை என்ன பண்ணார், ஆண்டவர் திறந்தார். எனக்கு இதுதான் பிரியம், உன்னோட பிரியம் இல்லை, உன்னுடைய சித்தம் இல்லை, எனக்கு இதுதான் சித்தம் அப்படின்னு முழங்கால் படிட்டு நான் அழுது கேட்கும்போது வேற ஒரு அலைன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் ஸ்டாப் ஆச்சு. அப்போது ஆகும்போது என்னை போட்டு உலுக்கி எடுத்துட்டாங்க. திமிரு இதுக்கு, இது எப்படி நிறுத்தலாம் அப்படி இப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், என்னுடைய என்னுடைய மனசு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. எங்கள் அப்பா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, சாரிம்மான்னு எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார். உனக்கிட்ட கேட்காம நாங்கள் பண்ணது தப்புமா, உன்கிட்ட கேட்காமையே பண்ணது தப்பு தான், நாங்கள் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு அப்பா வந்து பேசுகிறாங்க. நான் சொன்னேன், அப்பா நீங்கள் மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா அப்படின்னு. ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை அந்த பையனோட மாலை மாற்றி இந்த பொண்ணு வந்து நிற்கிது, நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. கடைசியில் என் ஃப்ரெண்டு பைபிள் கிளாஸில் ஒன்றா படித்த என் ஃப்ரெண்டு சொன்னால், அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணது நல்லதுடி, அந்த பையன் நல்ல பையனே இல்லடி, அந்த பையனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் நல்ல பையன் கிடையாது, நீ ரிஜெக்ட் பண்ணது நல்லது தான், எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லைன்றது என் மனசுக்கு தெரியும். நான் ஜெபம் பண்ணேன், நான் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போது கரெக்டாக எனக்கு ஏற்ற ஒருவரை ஆண்டவர் கொண்டு வந்தோடனே எங்கள் அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, இது எங்கே ஒத்துக்க போகுது, இவர் ரொம்ப கருப்பாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கருப்பெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி, இது எங்கே ஒத்துக்க போகுது இது அப்படி இப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியில் ஃபைனலாக இது பண்ணி முடிஞ்சு அந்த என்கேஜ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் இது ஆண்டவருக்கு சித்தம், இங்கேயும் ஓகே அங்கேயும் ஓகே, 2 பேருக்கும் சமாதானம், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறலாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம போயிட்டோம்னா சரியான அடி விழும், நம்மளுடைய வாழ்க்கை மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேர்ஃபுல் வந்து பேரண்ட்ஸுக்கும் இருக்கணும், பேரண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அம்மா அப்பாங்களுக்கு தான் இருக்கணும் இந்த கேர்ஃபுல் இருக்கணும். ஏன்னு கேட்டால், இங்கே ரெபேக்காள் வந்து சரியான ஒரு வழியில் என்ன பண்ணாங்க, தன்னுடைய பிள்ளையை நடத்தினாங்க. அதனால தான் 12 கோத்திரம் பின்னாடி முற்பிதாக்கள் பின்னாடி ஆழப்போகிற 12 பிதாக்களை இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்காங்க. யாக்கோப்பை உருவாக்கி, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, 12 முற்பிதாக்களை உருவாக்கின பாக்கியம் யாருக்கு கிடச்சிருக்குன்னா ரெபேக்காளுக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா அப்படியே புரோக்காக இருக்கும், எல்லா ஆசீர்வாதமும் ஏசாக்கு போயிருக்கும். சந்ததி எங்கே உருவாகிருக்குன்னா ஏதோமியர், ஏத்தியர், அவங்க பலத்து போய் இஸ்ரவேல் என்று ஒன்று இல்லாமல் போயிருக்கும். இது நடக்கக்கூடாதுன்னு இந்த அம்மா மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணார், திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இதில் ரொம்ப ஒரு முக்கியம் என்னென்னா, யாக்கோப்பு கீழ்ப்படிந்தார். அண்ணன் எதிராளி ஆயிட்டான், அண்ணன் கொலை பண்ண ரெடியாக இருக்கான். சில பிள்ளைங்க சொல்ல, உன்னால தான் வந்தது இது, நானும் எங்கள் அண்ணனும் சந்தோஷமாக தானே இருந்தோம், க்ளோஸாக தானே இருந்தோம், அம்மா உன்னால தான் வந்துச்சு, உன்னால தான் நான் அவனுக்கு எதிரி ஆகிட்டேன். ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை என்ன பண்ணான், யாக்கோப்பு ஒப்பு கொடுத்தான். அம்மாவை குற்றம் சொல்லலை. அப்பா சொல்கிறாருப்பா, நான் சொல்கிற இடத்துக்கு போப்பா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிற இடத்துக்கு போ. ஒன்றும் கையில் கொடுத்தனுப்பல, ஒரு கோல் ஒரு தடியோடு எங்கே போய் சேர்ந்தார், பதான் அராமிற்கு போனார். போன வழியில் படுத்து தூங்குறதுக்கு கல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், தூங்கினார். ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தாரு, காண்பித்தார், நான் உன்னை திரும்ப 2 பரிவாரமாக நான் அழைத்து கொண்டு போவேன். ஒன்று தான் நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், 2வது நம்மளை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து சொன்ன பேச்சை கேட்டார் பாருங்க, இவர் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டார். ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் 12 கோத்திரத்தையும் யார் மூலமாக கொடுக்க போகிறாரு, யாக்கோப்பு மூலமாக கொடுக்க போகிறாரு. நம்மளை ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னா நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தகுதி இல்லாதவர்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். நம்மக்கிட்ட ஏதாகிலும் ஒரு தகுதியை பார்த்து தான் கொடுப்பார்.
மோசேக்கு எந்த தகுதியினால் அவருக்கு ஆண்டவர் காலிங் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மொத்தமாக நீ வழி நடத்துவதற்கான ஒரு நியாயாதிபதியா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கான ஆளுமையை ஏன் மோசேக்கு கொடுத்தாரு சொல்லுங்களேன்? மோசே எதை விரும்பலை? பார்வோனின் அரண்மனையில் இருக்கிறத அதை விரும்புவதை பார்க்கலாம். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவ ஜனம் படுற கஷ்டத்து மேலே அவருடைய பார்வை போச்சு. அவர் யாரா? மோசே சகலகலாம் வல்லவனா. மோசே யார்? அழகில் பெஸ்ட்டு, வில்வித்தையில் பெஸ்ட்டு, பராக்கிரமத்தில் பெஸ்ட்டு, ஞானத்தில் பெஸ்ட்டு. பார்வோன் குமாரத்தை வளர்த்த ஒரு மோசே எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே தெரியும், A to Z எல்லாமே தெரியும். யாருக்கு? மோசேக்கு. அவ்வளோ பார்வோனை விட அழகாக இருந்திருப்பார் போல இருக்கு மோசே. இந்த குழந்தை அழகுள்ளது என்று ஒளித்து வைக்க கூடாமல் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த நாணல் பெட்டியில் அனுப்பும் பொழுது பார்வோன் குமாரத்தை, ஐயோ இந்த குழந்தை அழகாக இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய அழகின் நிமித்தமாக அவள் தூக்கி வளர்த்தாலாம். பின்னாடி பெரிய வில்வித்தக்காரனா, பெரிய மல்டி டேலண்ட் யார்? மோசே. ஆனால் அவர் அதெல்லாம் எதையுமே அவர் யோசிக்காமல் என்ன சொன்னார்னா, தேவ ஜனங்கள் படுகிற அந்த பாடு, அந்த வருத்தம், வேதனை, எபிரேயரை அடிக்கும் பொழுது அந்த அடியை இவர்னால் பொறுக்க முடியாமல் ஒரு எகிப்தியனை கொன்னே போட்டார். நாம் செய்வோமா? யாருன்னு கேட்போம். யார் பண்ணி? எனக்கு ஒன்று தெரியாது ஏன்னு கேளுங்களேன். நமக்கு தான் லக்ஸரியான வாழ்க்கை வந்துருச்சு, நமக்கு தான் அரண்மனை வாழ்க்கை வந்துருச்சு. என்னோட அம்மா யார்? பார்வோன் குமாரத்தி அப்படின்ற ஒரு எண்ணெய் இருக்கிறவனுக்கு தோணாது. ஆனால் அவனுடைய உள்ள ஒரு மனசு இருக்குது பாருங்கள், உள்ள ஒரு சோல் இருக்குது பாருங்கள். அந்த ஆத்மா தவிக்குது யார் மேலேனா, எனக்கு என்னவோ தெரியலையே, இந்த ஜனங்க மேலே ஏதோ எனக்கு கனெக்ஷன் இருக்க மாதிரியே தெரியுது, இந்த ஜனங்க மேலே ஏதோ எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அவருக்கு கடைசியில் தெரிஞ்சிச்சு அவர் ஒரு எபிரேயர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியில் அந்த ஜனத்துக்காக ஒருத்தனை அடிக்கிறான்னு சொல்லிட்டு எகிப்தியனே கொண்டு போட்டு கடைசியில் ஓடியே போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், இந்த குவாலிஃபிகேஷன் போதும்டா, என் பிள்ளையா, இந்த மொத்த ஜனங்களை நடத்துவதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த ஜனங்களை குறித்ததான பரிதபிக்கிற இருதயம் உனக்கு இருக்குது. இந்த குவாலிஃபிகேஷன் போதும், நீ தான் இந்த மொத்த ஜனங்களையும் நீ நடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி எங்கே போயிட்டாரு? மோசே கிட்ட போயிட்டாரு. மோசே என்ன சொல்கிறாரு? அப்படியே பெல்ட்டி அடிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயி, நான் மந்தனாவு, நான் இல்லை, நான் வரமாட்டேன், வேறு யாரையாவது போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய மேன்மை, தன்னுடைய உயர்வு, தன்னுடைய எல்லா விதமான சகல விதமான எல்லா டேலண்ட்டையும் அவர் மறைச்சி என்ன பண்ணுறாரு? எனக்கு ஒன்றுமே தெரியாது, யாரையாவது நீங்கள் போய் கூப்பிடுங்கன்னு ஆண்டவருக்கு கோபம் மூண்டுச்சான். ஆண்டவருக்கு என்ன வந்துச்சான்? கோபம் மூண்டு அவர் சொன்னாராம், நீ தான் எனக்கு வேணும். இன்றைக்கி நிறைய அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை உதாசீனப்படுத்தி நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். அழைக்கப்பட்டவங்க அழைக்கப்படாதவங்க போல் நம்ம உட்காந்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு பொழுதும் நம்மளை விட மாட்டார். அழைப்புக்கு நீ தான் பாத்திரவாள், உன் குடும்பத்துக்கு நீ தான் உத்தரவாதி, உன் சொந்தக்காரங்களுக்கு நீ தான் உத்தரவாதி, உன் பகுதிக்கு நீ தான் உத்தரவாதி, நீ தான் எனக்கு வேணும், இந்த காரியம் உன்கிட்ட தான் கொடுக்கப்பட்டது, இதை நீ தான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் ஆக்கிடுவார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், இந்த ஒன்றுமே ஒரு கோல் ஒரு தடி இதோடு போகிறாரு. பசியும் பட்னியுமா தாண்டி போயிருப்பார். போயிட்டு அங்கே போனால் லாபான்னு போட்டு என்ன பண்ணுறாரு? ரோஸ்டட் பண்ணுறாரு. அவர் யோசிச்சிருப்பார், அப்பா கிட்ட ஈஸியாக ஷார்ட்கட் வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டோம். ஒரு மனுஷங்கிட்ட என்ன பண்ணிட்டோம்? அப்பா கொடுத்துட்டார் பிளெஸ்ஸிங்கை. அப்பா ஒன்று சாதாரண அப்பாவா? ஈசாக்கு சாதாரண மனுஷனா? தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் தான் ஈசாக்கு. அப்போது அந்த ஈசாக்கினுடைய வாயிலிருந்து வர்ற பிளெஸ்ஸிங் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? பலிக்கும். இன்றைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா, பெரியவங்களோட பல்லில் நிற்காதன்னுவாங்க, பெரியவங்களோட வாயில் நிற்காதன்னுவாங்க. நான் எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது வீட்டில் நிறைய ஹோட்டல் வச்சுருந்தோம். ஹோட்டலு ஏதோ செய்வனை பண்ணி மாந்திரிகம் பண்ணி ஓடலைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் கடை வீட்டில் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏகப்பட்ட பாத்திரம். வேலைக்கு வர்றவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, வேலை செய்வாங்க, முடியாதுன்னு ஓடிடுவாங்க.
கடைசியில் அதை நான் தான் பண்ணி ஆகணும். அப்போ நான் செஞ்சுனே இருக்கும்போது வருவாங்க, வந்துட்டோடனே என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன், தள்ள கை வச்சு சொல்லுவாங்க, குலுக்கி சொல்லுவாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் எங்கள் வீட்டுக்கு நான் வேலை செய்கிறேன், ஆனால் வர்றவங்க சொல்லுவாங்க போகிற இடத்துல நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது, இதெல்லாம் சும்மா கிடையாது. பெரியவங்க சொல்கிற வார்த்தை, அவங்க கொடுக்குற பிளெஸ்ஸிங் அப்படியே பழிக்கும். ஆனால் சில வாங்க பாருங்கள், சில சாபமான வார்த்தை விடுவாங்க பாருங்கள், நீ விட்டாலாம் பழிக்காது போ அப்படின்வாங்க. புரியுதுங்களா? அது பின்னாட்களில் வாங்க பாரு அடி அதில் தெரியும். அப்போ ஆண்டவர் காட்டுவார் வரிசையாக, இப்படிலாம் பேசின பற்றியா, இப்படிலாம் உதாசீனப்படுத்து. சும்மா கிடையாது பிளெஸ்ஸிங்கு. புரியுதுங்களா? அப்போ ஈசாக்கு என்ன பண்ண, சரியான ஒரு நபர்கிட்ட ஆசீர்வாதம் என்னாச்சு போச்சு. ஏசாக்கு போக வேண்டிய அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? சரியான தகுதியுள்ள ஒரு நபருக்கு ஆசீர்வாதத்தை அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, இவர் வாங்கிட்டாரு, அப்பா கிட்ட வாங்கிட்டாரு, பிளெஸ்ஸிங் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு, சந்தோஷம். இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஆசீர்வாதத்துக்குரியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே இருந்தாலும், இவன் அடுத்து யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிடுவோம், அது முக்கியம் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அதையும் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவார். நல்ல ஆவிக்குரிய எதனால் போய் வந்து பிறந்த நாள், திருமண நாள், ப்ளஸ் இன்றைக்கி அனிதா முழங்கால் படிட்டு எனக்கு திருமண நாள், வீட்டுக்கார் வரல, என்னை ஆசீர்வதிங்க, தலையில் கை வச்சு எதுக்கு சும்மா ஜெபிக்கிறாங்க? எதுக்கு சும்மாவா ஜெபிக்கிறாங்க? என்ன வார்த்தை சொல்லி ஆண்டவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங் அப்படியே உங்கள் மேலே வந்து பழிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், அப்பா கிட்ட ஈஸியாக மொத்த ஆசீர்வாதத்தையும் சுருட்டி வாங்கிட்டாரு. போகிறாரு, போனால் அங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இவரை வறுத்தெடுக்கிறதுக்குனே ஒருத்தரை வச்சிருக்கிறாரு, நம்மளை சரி பண்ணுறதுக்குனே ஒருத்தங்கள வச்சுருப்பார் ஆண்டவர். புரியுதுங்களா? நம்மளை சரி பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை ஊசி மாதிரி வச்சுருப்பார். ஆனால் அந்த ஊசி நல்லது, அந்த ஊசி நல்லது, அதுதான் நம்மளை என்ன பண்ணோம், சரிப்படுத்தும். லாபான் என்ன பண்ணுறாரு, 10 முறை அவருடைய சம்பளத்தை மாற்றுறாரு. அவர் ஒரு பொண்ணை விரும்பினா அந்த பொண்ணை கொடுக்கல, இந்த பொண்ணை கொடுக்குறாரு, இன்னொரு பொண்ணை கொடுக்குறாரு, விரும்பாத பொண்ணை கொடுக்குறாரு. இவளுடைய காரியத்தை நிறைவேற்று, இவளையும் நான் உனக்கு தரேன். இவளுக்காக 7 வருஷம், அவளுக்காக 7 வருஷம், அடுத்து மொத்தம் எத்தனை வருஷம்? 14 வருஷம். யாருக்கு? ஒரு மனுஷனுக்கு செய்கிறாரு ஊழியம். இதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியாது, மரியாதையாக என்ன பண்ண அமுச்சு வச்சிருன்ற அளவுக்கு சொல்கிறேன். மாமனாரை போட்டு வறுத்து எடுக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் வந்து பணியில் கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ துன்பப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மாமனார்கிட்ட என்ன பண்ணுறாரு, உன்கிட்ட இருந்து நான் ஒரு சரடை கூட நான் எடுத்ததில்லை, நான் உங்ககிட்ட ஏதாவது வாங்கினது உண்டா, அப்படி இப்படின்னு தன்னுடைய சகோதரனை அவர் ஏமாத்தலை. அம்மாவோட பிளானில் தான் அந்த ஒன்றே ஒன்று தான் பண்ணார் அவர். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணார், அதை ஏமாத்தினார். இது வந்து அம்மாவோட பிளான்னு. ஆனால் மற்றபடி என்ன பண்ணல, இவருக்கு வந்துருச்சு, இவர் மேலே பழி வந்துருச்சு. ஆனால் கடைசியில் மாமனார்கிட்ட மாட்டி என்ன பண்ணுறாரு, தவிக்கிறாரு. இவர் திருட்டளவாக போகிறாரு. போனவனையும் பின்னாடி என்ன பண்ணுறாரு, லாபானு துரத்திக்கிட்டு வந்து பிடிக்கிறாரு. பிடிச்சி அந்த இடத்துல ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து, ஒழுங்குமுறையாதே ஓடிப்போ, என் பிள்ளைக்கு விரோதமாக நீ வரக்கூடாதுன்ற அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்ற அளவுக்கு மாமனாருடைய விஷயத்தை கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து யார் வரா, தன்னுடைய சகோதரன் வராரு. ஆஹா, இப்போ தான் அவருக்கு நினைவு திரும்புது, நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணோம் எல்லாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. போச்சு, என்னை மட்டும் குத்தி கொலை பண்ண மாட்டான், முதல்ல இருந்தாவது நான் மட்டும் சாவேன். இப்போ ஒரு குடும்பமே, 2 குடும்பம் என்னை நம்பி இருக்குது. புரியுதுல? 2 குடும்பம் என்னை நம்பி இருக்குன்னு சொல்லி மனுஷீகமாக தனக்கு பிடிச்சவங்களை என்ன பண்ணுறாரு, பின்னாடி தள்ளி, பிடிக்காதவங்களை மனுஷீகத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு நபராக என்ன பண்ணுறாரு, நிறுத்தி வச்சு இவங்களை வெட்டினா கூட இவங்க மிச்சமாவாங்க, இவங்களை என்னென்னவோ மனுஷீகத்தில் பண்ணி பார்க்குறாரு. எல்லாரையும் கடைசியில் இது பண்ணி எதோ பண்ணி பார்க்குறாரு மனுஷீகத்தில், நம்மளை மாதிரி யோசித்து பண்ணுறாரு. ஆனால் நம்ம எவ்வளோதான் நம்ம யோசித்து நம்ம யோசனையில் பண்ணாலும் கர்த்தருடைய யோசனை தான் உறுதிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய யோசனை தான் உறுதிப்படும். கடைசியில் பார்த்தாரு, ஒன்றும் முடியல. சரி, யாப்போக்கு என்கிற ஆற்றை என்ன பண்ணார், மற்றவங்களெல்லாம் கடக்க பண்ணார். போங்க எல்லோரும் என்ன பண்ணுங்க, போங்க ஆற்றை கடந்து போயிட்டே இருங்க, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், தனியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு என்ன பண்ண தொடங்கிட்டாருன்னா, போராட தொடங்கிட்டாராம். பிளெஸ்ஸிங்காக, ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரோடு
போராட தொடங்கினாராம். அப்பா கிட்ட எப்படி வாங்கினார் ஆசீர்வாதத்தை? ஓ, ஆசீர்வாதம்லாம் ரொம்ப ஈஸியா அப்படின்னு நினச்சி நம்ம நினச்ச யாக்கோப்பு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்லாம் ஈஸியாக தெரியுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்தோம் ஆரம்பத்தில், இடையில பயங்கர பிரச்சனை, கடன் பிரச்சனை, நிறைய அடி, மனசளவில் வேதனை, வலி எல்லாம் இருந்து கடைசியில் ஆண்டவர் பிளெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்தார். நான் இப்போவே சொல்கிறேன் அக்ஷால் சொல்கிறேன், நம்ம பணக்காரங்க தானே அப்படின்றா. நம்ம பணக்காரங்களா? யார் சொன்னா நம்ம பணக்காரங்க? இல்லைம்மா, நம்ம பணக்காரங்க தான்மா அப்படின்றா. நான் இந்த கேட்டேன், நான் சொன்னேன், என்னோட விஷயங்களெல்லாம் நான் சொல்லுவேன். இப்படிலாம் இருந்து வந்தோம், இப்படிலாம் இருந்து எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டோன்னு சொல்லி, இப்படிலாம் நாங்கள் கடனாளியாக ஆகிட்டு இப்படிலாம் இருந்து இப்படிலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தெல்லாம் சொல்கிறேன். ஆனால் சரியாக காதில் விழல. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே பிளெஸ்ஸிங் தான், ஆசீர்வாதத்தை தானே வாங்கிட்டு இருக்கா. அதனால் அவளுக்கு எதை பற்றி தெரியல, கஷ்டம் தெரியல. கஷ்டத்தினூடாய் வந்தவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் எப்படி தெரியும்னா அருமையாக தெரியும். உரலையிலையா சொல்லுங்களேன். அப்போ இந்த இடத்துல ஈஸியாக அப்பா கிட்ட வாங்கின ஆசீர்வாதம் இந்த இடத்துல ஐயோ அப்பா நம்மளை ஆசீர்வதிச்சாரு, அந்த ஆசீர்வாதம் போயிடும் போல இருக்குதே, ஏசானால போயிடும் போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு இவர் வந்துட்டார். ஆனால் ஒருத்தர்கிட்ட நான் வாங்கினேன்னா அந்த ஆசீர்வாதம் நம்மளை என்ன பண்ணாது, நம்மளை தோக்கடிக்க விடாது. அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அந்த ஆசீர்வாதம் தான் இவரை காப்பாத்துச்சு. அதுவும் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் தான். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு இவங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாரு. நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம உறவாடணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், அப்புறப்படுத்திடணும். ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன். எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் நேசிச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தனியாக இருக்கணும். ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன். அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட பழகணும், அவர்கிட்ட உறவாடணும். நம்ம ஜெபம் என்பது என்ன உறவுன்னு சொல்லுங்களேன். ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோட பேசுவது, வேத வாசிப்பு என்பது அவர் நம்மோடு பேசுவது. நாம் பேசணும், அவர் பேசணும், நாம் பேசணும், அவர் பேசணும். இது கும்பலோடு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பேசுகிறது அவருக்கு கேட்காது, அவர் பேசுகிறது நம்மக்கிட்ட கேட்காது. அப்போ யாக்கோப்பு என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் போங்க தாண்டி ஆற்றை தாண்டி போங்கன்னு சொல்லிட்டு இவர் தனித்திருந்து தேவனோடு போராடினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனோடு போராடும் பொழுது என்ன போராடுறாருன்னா, என்ன நீங்கள் ஆசீர்வதிக்கலைன்னா இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை போக விட மாட்டேன், என்ன ஆசீர்வதிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் கேட்குறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் பேர் என்னன்னு கேட்டார். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா எத்தனை இருந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம், ஆனால் எத்தனை இருந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவே முடியாது. ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆசீர்வாதத்தில். அப்பா அம்மா கிட்ட ப்ளஸ் எங்கள் அப்பா மரிக்கும் போது எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. எல்லார் தலையிலையும் கை வச்சு எல்லாம் வந்தாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஆசீர்வதிங்க அப்பா ஆசீர்வதிங்கன்னா எல்லார் தலையிலையும் கை வச்சு அப்பா ப்ளஸ் பண்ணார். எங்கள் அண்ணன் மட்டும் என்ன பண்ணாங்க, அப்பா என் தலையில் கை வைங்கப்பா அப்படி சொல்லி எடுத்து எங்கள் அண்ணன் வச்சுக்கிட்டாரு. எங்கள் அப்பா அப்படி திரும்பி பார்த்தாரு. புரியுதுங்களா? தலையில் கையை தூக்கி வச்சு என்ன பண்ணுங்கன்றது இல்லை, அவங்களே வைக்கணும், ஆசீர்வதிக்கிறதுக்கு வைக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், இவர் ஈஸியாக அப்பா கிட்ட வாங்கிட்டாரு. எத்தனை இருந்து வாங்கினாரு, ஆண்டவர்கிட்ட எத்தனை இருந்து வாங்க முடியாது. அப்போ கேட்குறாரு, என்ன ஆசீர்வதித்தாலே ஒழிய இங்கே நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னு கேளுங்களேன், பிரச்சனை பெருசாக இருக்குது. தன்னுடைய சகோதரன் என்ன பண்ணுறாரு, வந்துக்கிட்டு இருக்கிறாரு, எதிர்முகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஏசா எதுக்கு வரானே தெரில, இவருக்கு கை கால்லாம் உதறுது. நன்மைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் இவர் நன்மைனா இவருக்கு தெரியும். ஆண்டவர் தான் அங்கே பேசினார், அங்கே மாற்றினார், அது வேறு விஷயம். ஆனால் இவருக்கு என்ன, இங்கே கொலை நடுங்குது, இவருக்கு மொத்த குடும்பத்தோடு க்ளோஸ் ஆக போகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு ஒரே ஒரு முடிவுக்கு வராரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோன்னா நமக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆசீர்வாதத்தை. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் பேரை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என் பேர் என்ன, யாக்கோப்பு அப்படின்றாரு. யாக்கோப்புனாலே எத்தன், ஏமாத்துக்காரன், நான் ஏமாத்துக்கிற
ஆளுன்றது ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய குற்றங்களையும் நம்ம செய்த பாவங்களை நம்ம ஒத்துக்கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செஞ்ச பாவத்தை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை மறந்துடுவார். பாவத்தை மறக்கக்கூடாது. நம்ம பாவத்தை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட பாவத்தை வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு தாவீது இறக்குற வரைக்கும் அவருடைய பாவத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொல்லியே அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த அந்த ஒரு விஷயம் அவருக்குள்ளே அவருடைய மனசை பாதிச்சுட்டே இருந்துதான். ஆண்டவர் மன்னித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் பண்ணி அப்படின்னு சொல்லி விருத்தாப்பியத்தில் தான் மறிச்சார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து அந்த பாவ அறிக்கை வந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி நாம் பெரிய ஒரு நீதிமான்கள் மாதிரி இப்போ காண்பிப்போம், ஆனால் பழைய பாவங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம், பழைய பாவங்களெல்லாம் நம்ம மறந்துருப்போம். ஆனால் எப்பவுமே மறக்கக்கூடாது, புரியுதுங்களா? நம்மளை நீதிக்குட்பட பண்ணுகிறவர், நம்மளை நீதிமான் ஆக்குகிறவர் ஆண்டவர். ஆனால் நம்மளுடைய பாவத்தை நம்ம மறந்துடக்கூடாது, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நான் இப்படிப்பட்ட ஆளாக இருந்தேன், எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு ரிமைண்டர் எப்போவுமே நாம் என்ன பண்ணணும், பண்ணிக்கணும். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ யார்ப்பா, உன் பேர் என்னன்னும் போது என்ன சொல்கிறாரு, யாக்கோப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாக்கோப்புன்னு ஒத்துக்கொள்கிற, இனி உனக்கு பேர் யாக்கோப்பு கிடையாது, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ பரிசுத்தமான ஜாதி, உனக்கு இன்னையிலேருந்து இஸ்ரவேல்னு சொல்லி பேர் வைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ எத்தனா இருந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் என்னவா மாற்றி தான் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலாய் மாற்றி. செப்பரேட் நீ செப்பரேட்டாக உலகத்துக்கு ஒத்தவர்களாக இல்லாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் செப்பரேட்டாக நீங்கள் வந்து பிரிஞ்சாதான் நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ இஸ்ரவேலாய் மாறும் வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பேர் வச்சார்னா இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அந்த கோத்திரத்தினுடைய பேரையே யாருக்கு வச்சார், யாக்கோப்பை வச்சார். அவ்வளோதான், ப்ளஸ் பண்ண தொடங்கிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பயணத்தை தொடங்கிட்டார். பயணத்தின் போது தானாக வராரு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருவும் அவனோட எப்படி வந்துடுவானா, சமாதானமாய் வருவான்ற மாதிரி. அவ்வளோதான், இவனுடைய வழி பிரியமாயிடுச்சு, இஸ்ரவேலாக மாறிட்டான். அடித்து கொன்று போட வர்ற ஏசா கட்டிப்பிடிச்சி சகோதரன் என்ன பண்ணுறான், முத்தம் கொடுக்குறான். எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். எல்லாரையும் வெட்டி போட்டுருவான்னு நினச்சான் யாக்கோப்பு. கடைசியில் இது என் முதல் பொண்டாட்டி, இது என் ரெண்டாவது பொண்டாட்டி, இது என் முதல் குடும்பம், இது என் ரெண்டாவது குடும்பம், இது என் வேலைக்காரி, இது என் வேலைக்கார பொண்டாட்டி, இது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, ஓ அப்படியான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுக்கான மாற்றம் யார் செஞ்சா, மாறுதல் யாரால் நடந்துச்சு, ஆண்டவரால், கர்த்தரால் மாறுதல் நடந்தது. நம்மால் ஏதாக்கிலும் நடக்குமான்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு என்ன கிடையாது, வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது யாக்கோப்புக்கு 2 பிளெஸிங் கிடச்சிது. ஒன்று, தாயினிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து என்ன கிடச்சிது, பிளெஸிங் கிடச்சிது. இன்னைக்கு சொல்கிறேன், தாய் தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு, தாய் தகப்பனை வந்து மனசு சஞ்சலப்படுத்திட்டு நாம் ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினச்சா எந்த வகையிலனாலும் அடி விடும். கொஞ்சம் தப்பிச்சிடலாம், கொஞ்சம் நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அடி விழும். அவங்களோட மனசு கோணாமல் அவங்க ஆசீர்வாதத்தோடு நாம் எதையாவது, எந்த ஒரு படிப்பின் காரியமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், தாய் தகப்பனுடைய அந்த ஆசீர்வாதத்தோடு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது, பேரண்ட்ஸுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆவிக்குரிய அப்பா அம்மாங்களுக்கு ரொம்ப ஆண்டவர் நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு, கிருபையை கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைகளை நடத்துவதற்கான கிருபையை அந்த ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு இருக்குது. ஆவிக்குரிய தாய் தகப்பனாக இல்லாதவங்க, அவங்களுக்கு யார் தாய் தகப்பன்னா, நாங்கள் தான் தாய் தகப்பன், இல்லை என் பிள்ளைய எங்களுக்கு நடத்த தெரியல அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகர் போதகர், புரியுதுங்களா? போதகர்
நாங்கள் தான் ஆலோசனை, நிறைய ஆலோசனை கேட்டவங்க உண்டு, ஆலோசனை நீங்கள் கொடுத்த ஆலோசனை எங்களுக்கு நல்லதுன்னு சொன்னவங்க உண்டு, அதை நான் கேட்காம போயிருந்தேன்னா என் லைஃப் வேறு மாதிரி போயிருக்கும்னு சொன்னவங்களும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் எத்தனையோ சாட்சி சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டும் எனக்கு சொல்லலைன்னா, சரியான ஆலோசனை சொல்லலைன்னா இந்நேரம் நான் வேறு வழியில் போயிருப்பேன்னா, இப்படி போயிருப்பேன், அப்படி போயிருப்பேன்னு இன்றைக்கும் சாட்சி சொல்லுகிற ஆட்கள் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த இடத்துல தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஈஸியாக வாங்கின யாக்கோப்பு எத்தனை இருக்கும் போதே வாங்கிட்டாரு, மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா தன்னை என்ன பண்ணணும்? டெடிகேட் பண்ணணும். தன்னை உடைப்பதற்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். தெரியாத இடத்துக்கு போகணும். தாய் தகப்பன் சொல்கிற காரியத்தை கேட்டு தான் ஆகணும். தெரியாத இடம், பழகாத நபர் போனால் போய் தான் ஆகணும். அங்கே போய் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டாரு? இங்கே அப்பா அம்மா கிட்ட செல்லப்பிள்ளையாக இருந்தவர் அங்கே போயிட்டு மாமனார்கிட்ட அடி வாங்குறாரு. மாமனார்கிட்ட இங்கே என்ன பண்ணுறாரு? அவள்தான் பயிற்சி வைக்கிறாரு. ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு அவனை என்ன பண்ணுறாரு? ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்து கடைசியில் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி தன்னை சரண்டர் பண்ணுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட இல்லை, என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது, என்னை நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த போராடி மேற்கொள்வது அப்படி என்னன்னு பார்க்கும் பொழுது சரண்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்னன்னா உங்ககிட்ட கொடுக்குறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றுறாரு, பேரை மாற்றுறாரு, ஆளை மாற்றுறாரு, குணத்தை மாற்றுறாரு. கடைசியில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நீ போடா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானும் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன். முதல்ல கொடுத்த ஆசீர்வாதமும் நான் கொடுத்த ஆசீர்வாதம் அது உங்கள் அப்பா கொடுத்தாரு. இப்போ நான் நேரடியாக நானே உனக்கு தரேன், நீ இஸ்ரவேல். மொத்த ஆசீர்வாதமும் வந்துடும். அவ்வளோதான். அந்த இஸ்ரவேல் என்ற பேர்லேயே மொத்த ஆசீர்வாதமும் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போகிறாரு. சும்மா போகலை, இரு பரிவாரத்தோடு என்ன பண்ணுறாரு? கடந்து போகிறாரு. யாக்கோப்பு விருத்தாப்பியத்தில் என்ன பண்ணுறாரு? மரிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும். அதில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது. நாமளே ஆசீர்வாதத்தை தேட போனோம்னா, கவனிங்கம்மா, நாமளே நான் ஆசீர்வாதத்தை தேடிடுவேன். நான் ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி போட்டிருக்கேன், நான் ஒரு 100 சவரம் சேர்த்து வச்சுருக்கேன். ஆண்டவர் எல்லாத்தையும் உஃப்னு ஊதுனார்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிடும். எப்படி 2001 வந்து குஜராத்தில் பூகம்பம் வந்தது. ஆளுங்களை தோண்டி எடுக்கும் பொழுது ஒரு ஆளை வந்து இப்படியே கிடந்தானா, கையை விரித்து, கையை விரித்து, அவனை அப்படியே தூக்கும் பொழுது அப்படியே மொத்த நகை மேலே படுத்து கிடந்தானா, அப்படியே ஜொல்லாக இருக்கான், அந்த நகை மேலேயே படுத்து கிடந்தான். இங்கேருந்து என்ன பண்ணாங்க? துணிமணிகளை அனுப்புனாங்க. ஐயோ, நாங்கள் வந்து நீங்கள் போட்ட துணியை போடணுமான்ற அளவுக்கு அவன் நிலைமை என்னாச்சு? கோடியில் புரண்டவன், நகையில் புரண்டவனுடைய நிலைமை என்னாச்சு? மற்றவங்க கொடுத்த நடுத்தெருவில் ஆண்டவர் நிற்க வச்சிட்டாரு. புரியுதுங்களா? இதுதான் மனுஷனுடைய சுய சித்தம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க ஆண்டவருடைய ரூல் படி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்தாதான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. எல்லாருடைய வாய்களிலும் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ. அன்பு செய்கின்றோம். சேர்ந்து சொல்லுவோம். உம்மில் சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நீர்
ஒருவர் மாத்திரமே. சர்வ வல்லவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆமென். ஐயா எப்போதும் இருப்பவரே. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசையா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, சேர்ந்து வாழ்க. சபையே கைத்தட்டி ஏசையா வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாழ்க, ஒவ்வொரு சொல்லுவோம். வாழ்க, வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அங்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அங்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அங்கே மகிமை. அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுவோம். ஐயா வாழ்க, சேர்ந்து வாழ்க, உம் நாமம் வாழ்க. உண்மையா ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. மறுபடியும் ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். எல்லா துதியும் எல்லா கணமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே எடுக்கப்படுவதாக. ஆமென். அப்படியே உட்காருங்கப்பா. கர்த்தர் நல்லவர். பசங்க வந்துட்டாங்களா சண்டே கிளாஸ்?
ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வேளையில் கூட கொடுக்குற காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. மனமுகர்ந்து ஆண்டவரே உற்சாக காணிக்கையில் நீர் பிரியமாக இருக்கிறீரப்பா. கொடுக்குற ஒவ்வொரு கரத்தையும் நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கிறவங்க வாங்க. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனாம் என் தெய்வம், நித்தராக பூமியில் பிறந்தார் தெய்வமைந்தன், நித்திய ஜீவனாய் வாழும் தெய்வம், அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனாம் என் தெய்வம், செங்கடலில் நீரென்று பாதை வகுத்தே, பாலைவனத்தில் என்று மன்னா பொழிந்தே, கோடும் வெயிலில் மேக குளிராயே, இருளில் அன்பின் தீபமாய், சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை எடுத்துரைத்தே. செங்கடலில் நீரென்று பாதை வகுத்தே, பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தே, கோடும் வெயிலில் மேக குளிராகி, இருளில் அன்பின் தீபமாய், சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை எடுத்துரைத்தே. உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே, வழியும் சத்தியம் ஜீவனாம் என் தெய்வம்,
நித்தராக பூமியில் பிறந்தார் தேவமைந்தன். நித்திய ஜீவனாய் வாழும் தெய்வம் அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. வாங்கப்பா, எங்க போய் வாங்க. இவ்வளவுதான் நீங்க ஜெபிக்கிற ஜபமா? உங்களுடைய தனிப்பட்ட ஜபமே இவ்வளவுதானா, அல்லது சபைக்காக ஜெபிக்கிற ஜபமே இவ்வளவுதானா? ஆண்டவரே, நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா, போராடி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வால்டாக்ஸ் ரோடில் ஆண்டவரே, இந்த கொண்டித்தோ சவுக்கார்பேட்டை பகுதியில் உமக்காக ஒரு விசாலமான ஒரு பெரிய ஆலயத்தை நாங்கள் எழுப்பணுமே ராஜா. ஆண்டவரே, அதற்கான கிருபையை எங்கள் மேல் வைப்பீராக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை அப்பா, பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய நம்முடைய அன்பு, பரிசுத்த ஆவியாக திரியேகத்தினுடைய அனுக்கிரம ஆசீர்வாதம் கூடி வந்த சபையார் கர்த்தருடைய பிள்ளை நம் யாவரோடும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிராணமா இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே, என்று
என்றென்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்று துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை நீ பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை நீ பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. God bless you. சூர்யா எங்க இருக்கான்? ஹாப்பி பர்த்டே சூர்யாக்கு. இன்னைக்கு பிறந்த நாள். மகேஷ் இன்னைக்கு சாரிப்பா, மகேஷ் அண்ணனுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணிடுவோம். ஹாப்பி பர்த்டே மகேஷ்.